வணக்கம் அண்ட் வெல்கம் டு தூங்கு மூஞ்சி விளாக்ஸ். அண்டே எதுவுமே என்ன பண்றதுனே தெரியாம காலையிலே தூக்கத்துல இருந்துச்சு செருப்பு போட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம தலைமை எல்லோ ஃபிளஷை பார்த்தா ரொம்ப குப்பையா இருந்தான். நான் காலேஜ் போறதுனால இவனை கழுவுறதே இல்லை. அதனால இவனுக்கு செலவே இல்லாம வாட்டர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு வாழைத்தோப்புக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க வந்து வண்டி நிறுத்திட்டு பார்த்தா ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல எப்படி இருக்கு. நம்ம சித்தப்பு பரிதாப நிலையில பாலடைஞ்சு நின்று இருந்தாரு. சரி இவருக்கு ஒரு வாட்டர் வாஷ் முதல்ல பண்ணி விட்டுரும் அப்படின்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணி விட்டாச்சு. நம்ம முதன்னு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதே பார்த்தீங்கன்னா அந்த சித்தப்புக்கிட்டே இருந்தான். இவர் ஒரு ஓரமாக வெயில் காய விட்டுட்டு நம்ம வண்டியை கழுவுறதுக்காக வந்துட்டோம். நம்ம எல்லோ ஃப்ளாஷ்க்கு இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஷேக்கப் சர் போயிடுச்சு, ஃபோர்க் ஆயில் மாற்றணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனால் நம்மளால் முடிஞ்சது ஒரே ஒரு வாட்டர் வாஷ் தான் பண்ண முடிஞ்சு. அதுவுமே நான் சொந்த செலவில் பண்ண முடியல. ஏதோ எங்கள் அப்பா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க சமயத்தில் தொட்டியில் தண்ணி இருக்கும், மோட்டர் ஓடிட்டு இருக்கும், அதுலேருந்து தண்ணி எடுத்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். இல்லைனா இன்னுமே வீட்டில் நின்றுக்கிட்டே தான் இருந்திருக்கும் குப்பையா. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் உங்கள் பைக்கு எவ்வளோ நாள் வாஷ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.